கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 29:11 இப்படியா சொல்லுது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளையும் சொல்லிட்டு இந்த வசனம் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுது. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாம காணப்படும். சில நேரங்கள் நம்ம திட்டங்கள் முடிவடைந்து போகும். சில நேரங்கள் நம்ம கனவுகள் பார்த்தீங்கன்னா தாமதமாய் கொண்டு இருக்கும். அதனால நம்ம மனம் சோர்ந்து போய் காணப்படுவோம். ஆனா தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நம்ம இப்போது காண்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவு கிடையாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக அவர் வடிவமைத்து கொண்டு இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாததை வரக்கூடிய காலத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவர் காணப்படுறாரு. நம்பிக்கை அப்படிங்கிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சரியா இருக்கும்போது வருகிற ஒரு காரியம் கிடையாது. தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் தான் அந்த நம்பிக்கை. அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பும் போது பாருங்க, நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க தேவன் உங்களுக்காக அவர் செயல்படக்கூடியவராய் காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.